வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். 12ஆம் வகுப்பு பாடம் விலங்கியல் யூனிட் 4 பாடம் 9 உயிர் தொழில்நுட்பவியலின் பயன்பாடுகள். ஸோ அதில் நம்ம கடைசி கிளாஸ் பார்த்தது இந்த மரபணு சிகிச்சை பார்த்தோம். ஸோ இப்போ பார்க்க போகிற டாபிக் தண்டு செல் சிகிச்சை. இப்போ பார்க்க போகிறது தண்டு செல் சிகிச்சை. ஸோ அதான் ஸ்டெம் செல் தெராப்பி அப்படின்னு சொல்லுவோம். இந்த தண்டு செல் சிகிச்சையை பெரும்பாலான பல செல் உயிரிகளில் காணப்படும் வேறுபாடு அடையாத செல்கள் தண்டு செல்கள். பெரும்பாலான பல செல் உயிரிகளில் அதாவது காணப்படும் வேறுபாடு அடையாத செல்களை தான் தண்டு செல்கள் அப்படின்னு சொல்லுவோம். இவை பல மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. பல மறைமுக பிரிவுகளுக்கு உட்பட்டாலும் தங்களது அந்த வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. அதான் சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சியாளர்கள் விளங்குகின்றனர். அதாவது சேதமுற்ற அல்லது நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சிகள் விளங்குகின்றன. தங்களை தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் இயல்புடைய தண்டு செல்கள் செல் திறனை வெளிப்படுத்துகின்றன. தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் இயல்புடைய தண்டு செல்கள். அதாவது இதில் 3 வகை வளர்ச்சி அடுக்குகளான புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்குகளிலிருந்து உருவாகும் அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை தண்டு செல்கள். 3 வகை வளர்ச்சி அடுக்குகளான புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்குகளிலிருந்து உருவாகும் அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை தண்டு செல்கள். ஸோ அதுதான் அடுத்தடுத்து பாலூட்டிகளில் 2 முக்கிய தண்டு செல் வகைகள் உள்ளன. அவை கருநிலை தண்டு செல்கள் அல்லது முதிர்நிலை தண்டு செல்கள். கருநிலை தண்டு செல்கள் பகுத்திறன் கொண்டவை. அவற்றிற்கு புற அடுக்கு, நடு அடுக்கு மற்றும் அக அடுக்கு என்ற 3 அடிப்படை வளர்ச்சி அடுக்குகளை உருவாக்கும் திறன் உள்ளது. அதான் கருநிலை செல்கள் பல்திறன் கொண்டவையாக விளங்குகின்றன. கருநிலை செல்கள் அப்படிங்கிறது பல்திறன், மல்டிபோட்டான்ட் அப்படின்னு சொல்லுவோம். பல்திறன் கொண்டவையாக விளங்குகின்றன. அவை பல வகையான செல்களாக மாற்றமுறும் திறன் படைத்தவை. திறன் படைத்தவை. ஸோ கருக்கோளத்தினுள் காணப்படும் செல் திரளினின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. எபிபிளாஸ்ட் திசு. ஸோ அதுதான் அவை பல வகையான செல்களாக மாற்றமுறும் திறன் படைத்தவை. அதான் மல்டிபோட்டான்ட் அப்படின்னு சொல்லுவோம். கருக்கோளத்தினுள் காணப்படும் செல் திரள்களின் மேற்பகுதி திசுக்களில் இருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படுகின்றன. அதோட மேற்பகுதி திசுக்களில் இருந்து அந்த கருநிலை தண்டு செல்கள் அப்படிங்கிறது பிரித்தெடுக்கப்படுகிறது. ஸோ கருநிலை தண்டு செல்கள் தூண்டப்படும் போது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலில் செல் வகைகளாக மாற்றமடையக்கூடும். அந்த கருநிலை தண்டு செல்களே தூண்டப்படும் போது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடல் செல் வகைகளாக மாற்றமடையக்கூடும். ஸோ கருநிலை தண்டு செல்கள் அழிவற்றவை. இந்த கருநிலை தண்டு செல்கள் அப்படிங்கிறது அழிவற்றவை. அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் அவை நன்கு வளர்த்து தங்களது வேறுபடா நிலையை தொடர்ந்து பராமரிக்கின்றன. அதான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம். அது வேறுபடா நிலையை தொடர்ந்து பராமரிக்கக்கூடியது. ஸோ அதுதான் குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்களின் பல்வேறு திசுக்களில் முதிர் தண்டு செல்கள் காணப்படுகின்றன. குழந்தைகள் மற்றும் முதிர்ந்த மனிதர்களின் பல்வேறு திசுக்கள் இந்த தண்டு செல் அப்படிங்கிறது காணப்படுகிறது. முதிர்ந்த தண்டு செல் அல்லது உடல் செல் பிரிதல் அடைந்து தன்னை போன்ற மற்றொரு செல்லை உருவாக்க இயலும். அதான் முதிர்ந்த அந்த தண்டு செல் அதாவது தண்டு செல் அல்லது உடல் செல் பிரிதல் அடைந்து தன்னை போலேயே மற்றொரு செல்லை உருவாக்க இயலும். பெரும்பாலான முதிர்ந்த தண்டு செல்கள் பல்திறன் கொண்டவை. மல்டிபோட்டான்ட்னு சொன்னோம்ல, அந்த முதிர்ந்த தண்டு செல்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலானவை பல்திறன் கொண்டவை. இவை உடலின் சேதமுற்ற பாகங்களை சரி செய்யும் அமைப்பாகவும் முதிர் உயிரிகளை புதுப்பிக்கும் அமைப்பாகவும் திகழ்கின்றன. அதான் உடலின் சேதமுற்ற பகுதிகளை சரி செய்யவும் முதிர் உயிரி திசுக்களை புதுப்பிக்கும் அமைப்பாகவும் திகழ்கின்றன. அப்ப முதிர் தண்டு செல்களின் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக சிவப்பு மச்சை விளங்குகிறது. முதிர் தண்டு செல்களின் அதிகப்படியான அந்த உற்பத்திக்கு மூலாதாரமாக சிவப்பு மச்சை விளங்குகிறது. இதுதான் அந்த கருநிலை தண்டு செல்கள் கொடுத்திருக்காங்க. அதாவது மனித தண்டு செல்களின் மிக முக்கியமான திறன் வாய்ந்த பயன்பாடு என்னவெனில் செல் அடிப்படையிலான சிகிச்சைகளுக்கு பயன்படும் செல்களையும் திசுகளையும் உற்பத்தி செய்தல்.
ஸோ மனித தண்டு செல்கள் புதிய மருந்துகளை சோதனை செய்து பார்க்க உதவுகின்றன. மனித தண்டு செல்கள்ங்கிறது இந்த புதிய மருந்துகளை அதில் வந்து சோதனை செய்து பார்க்கலாம். ஸோ அதான் அந்த தண்டு செல்களோட பணி. அதாவது முன்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அதிக தண்டு செல்கள், இதான் அந்த தண்டு செல். இந்த இடத்துல வந்து அது பல வகை திசுக்கள்ல இந்த தண்டு செல்லானது காணப்படும். இது வந்து பாரு நரம்பு செல்ல இருக்கு, அப்புறம் வந்து என்ன இரத்த சிவப்பு செல்கள், அதுக்கப்புறம் தசை செல். ஸோ இது மாதிரி பல வகையான திசுக்கள்ல இந்த தண்டு செல்லானது இருக்கும். ஸோ அதான் பல்திறன் வாய்ந்தவை அப்படின்னு சொல்லுவோம். பல்திறன் வாய்ந்தவை அதானே இங்கே பார்த்தோம் தண்டு செல்ல. இப்போ ஃபர்ஸ்ட்ல இருந்துன்னா பெரும்பாலானது பல செல் உயிரிகளில் காணப்படும் வேறுபாடு அடையாத செல்களை தான் தண்டு செல்லுன்னு சொல்லுவோம். பல செல் உயிரிகளில் இந்த வேறுபாடு அடையாத செல்கள் தண்டு செல்கள் மறைமுக பிரிவுக்கு உட்பட்டாலும் தங்களது வேறுபாடு அடையாத தன்மையை தொடர்ந்து பராமரித்து வருகின்றன. அதாவது சேதமுற்ற மற்றும் நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி வந்து மீண்டும் உருவாக்கி எதிர்கால மருத்துவத்துறையில் புரட்சி படைக்க தேவையான திறனுடன் தண்டு செல் ஆராய்ச்சிகள் விளங்குகின்றன. அப்ப என்ன சேதமடைஞ்சிட்டாலும் அந்த நோயுற்றாலும் மீண்டும் உருவாக்கி அந்த நோயுற்ற உறுப்புகளை மீண்டும் உருவாக்கி மருத்துவத்துறையில் வந்து ஒரு புரட்சி படைக்க தேவையான திறன் அந்த தண்டு செல் ஆராய்ச்சியில விளங்குகின்றன. தாங்களே புதுப்பித்துக் கொள்ளும் இயல்புடைய தண்டு செல்கள் அப்படிங்கிறது திறனை, அதாவது தண்டு செல்கள் செல் திறனை வெளிப்படுத்துகின்றன. அதில் வந்து 3 வகையான அடுக்குகள், அதாவது வளர்ச்சி அடுக்குகள் அப்படிங்கிறது காணப்படுது. புற அடுக்கு, அக அடுக்கு மற்றும் நடு அடுக்கு ஆகிய அடுக்குகளிலிருந்து உருவாகும் அனைத்து வகை செல்களாகவும் மாறும் திறன் படைத்தவை. அதான் அனைத்து வகை செல்களாகும். இப்போ பாரு நரம்பு செல், தசை செல், இரத்த செல் அப்படின்னு பார்த்தோம்ல, அதுதான் எலும்பு மச்சை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அனைத்து வகையான செல்லாகவும் மாறும் திறன் படைத்தவை. ஸோ பாலூட்டிகளில் 2 முக்கிய தண்டு செல் வகைகள் காணப்படுகின்றன. பாலூட்டிகளில் வந்து 2 முக்கிய தண்டு செல் வகை காணப்படுது. ஒன்று கருநிலை தண்டு செல், இன்னொன்று முதிர்ந்த தண்டு செல். இன்னொன்று வந்து என்ன, முதிர்ந்த தண்டு செல். கருநிலை தண்டு செல்கள் அப்படிங்கிறது பகுதி திறன் கொண்டவை. பகுதி திறன் பிளியூரோபொட்டான்ட் அப்படின்னு சொல்லுவோம். அவற்றிற்கு புற அடுக்கு, நடு அடுக்கு மற்றும் அக அடுக்கு என்ற 3 அடிப்படை வளர்ச்சி அடுக்குகளை உருவாக்கும் திறன் உள்ளது. அதான் வந்து என்ன, அந்த கருநிலை தண்டு செல்கள். அப்ப கருநிலை செல்கள் அப்படிங்கிறது பல்திறன் கொண்டவையாக விளக்குகிறது. அதாவது கருநிலை தண்டு செல்கள் இது வந்து அதாவது கருநிலை செல்கள் அப்படிங்கிறது பல்திறன் கொண்டவை. அவை பல வகையான செல்களாக மாறும் திறன் படைத்தவை. கருக்கோளத்தினுள் காணப்படும் செல் திரள்களின் மேற்பகுதி திசுக்களிலிருந்து கருநிலை தண்டு செல்கள் பிரித்தெடுக்கப்படும். கருக்கோளத்தோட அந்த செல் திரள்களின் மேற்பகுதியிலிருந்து தான் அந்த கருநிலை தண்டு செல்களானது பிரித்தெடுக்கப்படுது. ஸோ இந்த செல்கள் தூண்டப்படும் பொழுது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலின் செல் வகைகளாக மாற்றம் அடையக்கூடும். அப்போ கருநிலை தண்டு செல்களை தூண்டும் பொழுது 200க்கும் மேற்பட்ட முதிர்ந்த உடலின் செல் வகைகளாக மாற்றம் அடையக்கூடும். கருநிலை தண்டு செல்கள் அழிவற்றவை. இது வந்து என்ன, அழிவே இருக்காது. கருநிலை தண்டு செல்கள்ங்கிறது அதாவது கிருமி நீக்கம் செய்யப்பட்ட ஊடகத்தில் அவை நன்கு வளர்த்து தங்களது வேறுபாடு அடையாத நிலையை தொடர்ந்து பராமரிக்கவும் செய்கிறது. சரி, அதாவது குழந்தைகள் மற்றும் மனிதர்களின், அதாவது முதிர்ந்த மனிதர்களின் பல்வேறு திசுக்களில் முதிர்ந்த தண்டு செல்கள் அப்படிங்கிறது காணப்படுகிறது. முதிர்ந்த தண்டு செல் அல்லது உடல் செல் பிரிதல் அடைந்து தன்னை போன்ற மற்றொரு செல்லை உருவாக்கும் இயல்பை உடையது. ஸோ பெரும்பாலான முதிர்ந்த தண்டு செல்கள் பல்திறன் கொண்டவை. இவை உடலின் சேதமுற்ற பகுதிகளை சரி செய்யவும் அமைப்பாகவும் முதிர் உயிர்களில் திசுக்களை புதுப்பிக்கும் அமைப்பாகவும் திகழ்கின்றன. அப்ப முதிர்ந்த தண்டு செல்களில் அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக, முதிர்ந்த தண்டு செல்களில் வந்து அதிகப்படியான உற்பத்திக்கு மூலாதாரமாக விளங்குபவை சிவப்பு மச்சை விளங்குகிறது. சிவப்பு மச்சை, அதாவது பிளட் செல்ஸ், இரத்த சிவப்பு செல்கள் சிவப்பு மச்சையில் விளங்குகின்றன. ஸோ இந்த தண்டு செல்கள் பல வகை செல்களாக காணப்படும். இதுதான் அதிக தண்டு செல்கள். நரம்பு செல்லாகவும், தசை செல்லாகவும், இரத்த சிவப்பு செல்லாகவும், இந்த மாதிரி பல வகை தண்டு செல்களாக காணப்படக்கூடியது. ஸோ இதுதான் முழுமை திறன், பகுதி திறன். இது ஒற்றை செல் பிரிதலிருந்து ஒரு உயிரின் அனைத்து வகையான வேறுபாடு அடையாத செல்களையும் உருவாக்கும் திறனாகும். ஒரு செல் பிரிதல் அடைந்து ஒரு உயிரின் அனைத்து வகையான செல்லாகவும் வேறுபாடு அடையும் அனைத்து வகையான வேறுபாடு அடைந்த செல்களை உருவாக்க திறன் உடையது. இது வந்து பகுதி திறன் எனப்படுவது. தண்டு செல்லானது அந்த 3 அடுக்கு, புற அடுக்கு, அக அடுக்கு, நடு அடுக்கு என 3 வகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மாறும் திறனாகும். அந்த 3 வகை அடுக்குகளில் ஏதேனும் 3 வகை அடுக்குகளில் ஒரு செல் அடுக்காக மாறும் திறனாகும்.
அதுக்கடுத்து நெக்ஸ்ட் மல்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம், பல்திறன். ஸோ பல்திறன் எனப்படுவது தொடர்புடைய பல வகை செல் வகைகளாக மாற்றமுறும் தண்டு செல்களின் திறனாகும். பல வகை செல்களாக மாற்றமுறும் தண்டு செல்களின் திறனாகும். எடுத்துக்காட்டாக இரத்த தண்டு செல்கள், லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், நியூட்ரோபில்கள் மற்றும் இன்னும் பிற செல்களாக வேறுபாடு அடைதல். அதான் பல்திறன், பல வகையான திறன். ஸோ பல வகை செல்களாக மாற்றமுறும் தண்டு செல்களின் திறனாகும். அதான் எடுத்துக்காட்டு இரத்த தண்டு செல்கள், லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், நியூட்ரோபில்கள் மற்றும் இன்ன பிற செல்களாக வேறுபாடு அடைதல். ஸோ அதுக்கடுத்து குறுதிறன், ஆலிகோபொட்டன்சி எனப்படுவது தண்டு செல்கள் சில வகை செல்களாக மட்டும் வேறுபாடு அடையும் திறனுடையதாகும். தண்டு செல்கள் அப்படிங்கிறது சில வகை செல்களாக மட்டுமே வேறுபாடு அடையும். அதான் குறுதிறன் அப்படிங்கிறது அதிலே கொடுத்துருக்குறாங்க, ஆலிகோபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். சில வகை செல்களாக மட்டும்தான் மாற்றம் அடையும். இப்போ எடுத்துக்காட்டாக லிம்பாய்டு அல்லது மைலாய்டு தண்டு செல்கள் பி மற்றும் டி செல்களாக மட்டும் வேறுபாடு அடைதல், ஆனால் ஆர்பிசியாக வேறுபாடு அடைவதில்லை. அதான் இந்த குறுதிறன் அப்படிங்கிறது. ஸோ தண்டு செல்கள் சில வகைகளாக மட்டுமே வேறுபாடு அடையும். அந்த சில வகைகள் அப்படிங்கிறது தண்டு செல்களில் பி மற்றும் டி செல்கள் மட்டும்தான் வேறுபாடு அடையும், ஆர்பிசியாக வேறுபாடு அடைவதில்லை. இதுதான் குறுதிறன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கடுத்து ஒற்றைத்திறன். ஒற்றைத்திறன் அப்படிங்கிறது எனப்படும் திறனில் தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டும் வேறுபாடு அடையும். தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டுமே வேறுபாடு அடையும். இதுதான் ஒற்றைத்திறன். ஸோ அதுதான் இப்போ ஒன்று ஒன்றா பார்த்தது. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தது முழுமைத்திறன். அப்போ முழுமைத்திறன் அப்படின்னா என்ன? டோட்டிபொட்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். ஒற்றை செல் பிரிதல் அடுத்து ஒரு உயிரின அனைத்து வகையா செல்லாகவும் வேறுபாடு அடையும் இந்த செல்களை உருவாக்கும் திறன். பகுதிறன் எனப்படுவது தண்டு செல்லானது இந்த மூன்று வகை அடுக்குகளில் ஏதேனும் ஒரு செல் அடுக்காக மட்டும் மாறும் திறனுடையது பகுதிறன். பல்திறன் அப்படிங்கிறது பல வகையான செல்லாக மாற்றப்படும் தண்டு செல்களின் திறன். அதாவது இரத்த செல்கள் பல வகைகளாக மாற்றமடையாதான் லிம்போசைட்டுகள், மோனோசைட்டுகள், நியூட்ரோபில்கள் மற்றும் இன்ன பிற செல்களாக வேறுபாடு அடைதல் தான் பல்திறன், மல்டிபிள்டன்சி அப்படின்னு சொல்லுவோம். குறுதிறன் அப்படிங்கிறது சில வகை செல்களாக மட்டுமே மாற்றமடையும், அதான் பி அண்ட் டி செல்களாக மாற்றும், ஆனால் ஆர்பிசியாக வேறுபாடு அடைவதில்லை. ஸோ அதுக்கடுத்து ஒற்றை திறன் அப்படிங்கிறது யூனிபொட்டன்சின்னு சொல்லுவோம். திறனில் தண்டு செல்கள் ஒரே ஒரு செல் வகையாக மட்டும் வேறுபாடு அடையும். இந்த திறனில் தண்டு செல்கள் அப்படிங்கிறது ஒரே ஒரு வகையான செல்லாக மட்டுமே மாற்றம் அடையும். இதுதான் என்ன ஒற்றை திறன். ஸோ அதுக்கடுத்து அந்த தண்டு செல் வங்கிகள். அதுக்கடுத்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா தண்டு செல் வங்கிகள். எதிர்கால சிகிச்சைக்கு தேவைகளுக்கான தண்டு செல்களை பிரித்தெடுத்தல். எதிர்கால சிகிச்சை தேவைகளுக்காக தண்டு செல்களை பிரித்தெடுத்தல், பதப்படுத்துதல் மற்றும் சேமித்து வைத்தல் ஆகிய பணிகளை உள்ளடக்கியது தண்டு செல் வங்கியியல் எனப்படும். அப்போ தண்டு செல் வங்கிகள் அப்படிங்கிறது எதிர்கால தேவைகளுக்காக அந்த தண்டு செல்களை பிரித்தெடுத்து பதப்படுத்தி சேமித்து வைத்தல், அதை தான் தண்டு செல் வங்கியியல் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ பனிக்குட திரவத்திலிருந்து பெறப்படும் தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கும் வசதி கொண்ட இடத்திற்கு பனிக்குட திரவ செல் வங்கி என்று பெயர். இப்போ பனிக்குட திரவ வங்கி என்றால் என்ன அப்படின்னா என்ன? பனிக்குட திரவத்திலிருந்து பெறப்படும் தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கும் வசதி கொண்ட இடத்திற்கு பனிக்குட திரவ செல் வங்கி என்று பெயர். ஸோ ஒரு நபரிடமிருந்து பெறப்படும் தண்டு செல்களை சேகரித்து குறிப்பிட்ட அந்நபரின் எதிர்கால பயன்பாட்டிற்காக அவற்றை தண்டு செல் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி, அப்போ இந்த மாதிரி சேகரிக்கப்பட்ட இந்த தண்டு செல்களை ஒரு நபரிடமிருந்து பெறப்படும் தண்டு செல்களை சேகரித்து குறிப்பிட்ட அந்நபரின் எதிர்கால பயன்பாட்டிற்காக அவற்றை தண்டு செல் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி, அந்த தண்டு செல் வங்கிக்குரிய அந்த பேங்க், அதான் தண்டு செல் வங்கின்னு சொல்லுவோம், அதுக்கான கட்டணத்தை செலுத்தி வைக்கப்படுகிறது. ஸோ குழந்தை பிறக்கும் போது அதன் தொப்புள் கொடியிலிருந்து தண்டு செல்களை பிரித்தெடுத்து அவற்றை சேமிக்கும் முறைக்கு தொப்புள் கொடி இரத்த வங்கியியல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எங்கேருந்து சேமிக்கிறாங்களோ அது அப்படியே அது வங்கியாக மாறிடும். தொப்புள் கொடியிலிருந்து தண்டு செல்களை பிரித்தெடுத்து அவற்றை சேமிக்கும் முறைக்கு தொப்புள் கொடி இரத்த வங்கியியல் என்று பெயர். அப்போ தொப்புள் கொடி மற்றும் அதன் இரத்தம் ஆகியவை தண்டு செல்களுக்கான சிறந்த மூலங்கள் ஆகும். தொப்புள் கொடி மற்றும் அதன் இரத்தம் ஆகியவை தண்டு செல்களுக்கான சிறந்த மூலங்கள் ஆகும். அதே சமயம் தாய்சேய் இணைப்பு திசு
பனிக்குட உறை மற்றும் பனிக்குட திரவம் ஆகியவையும் மிகுந்த அளவில் தரமான தண்டு செயல்களை கொண்டுள்ளன. அதே மாதிரி பனிக்குட உறை அப்படிங்கிறது பனிக்குட திரவம் ஆகியவையும் மிகுந்த அளவில் தரமான தண்டு செல்களை கொண்டுள்ளன. இதான் அந்த தண்டு செல் வங்கிகள். இப்போ இதில் என்னென்னலாம் இருக்கு? தண்டு செல் வங்கிகள், பனிக்குட திரவ செல் வங்கி, அதுக்கடுத்து என்னென்ன பார்த்தோம்? தொப்புள் கொடி இரத்த வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் காட் பிளட் பேங்கிங் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வங்கிகள். ஸோ அங்கேருந்து சேகரிக்க எதிர்கால தேவை சிகிச்சை தேவைகளுக்காக தண்டு செல்களை பிரித்தெடுத்து பதப்படுத்தி சேமித்து வைத்தல் ஆகிய பணிகளை செய்தலே அதாவது தண்டு செல் வங்கிகள் அப்படின்னு சொல்லுவோம், உள்ளடக்கியது. ஸோ பனிக்குட திரவத்திலிருந்து பெறப்படும் தண்டு செல்களை எதிர்கால பயன்பாட்டிற்காக சேமித்து வைக்கும் வசதி கொண்ட இடத்திற்கு, அந்த சேமித்து வைக்கக்கூடிய வசதி கொண்ட இடத்திற்கு எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா பனிக்குட திரவத்திலிருந்து. அதனால அது என்ன பனிக்குட திரவ செல் வங்கி அப்படின்னு சொல்லுவோம் என்று பெயர். ஒரு நபரிடமிருந்து பெறப்படும் தண்டு செல்களை சேகரித்து குறிப்பிட்ட அந்நபரின் எதிர்கால பயன்பாட்டிற்காக அவற்றை தண்டு செல் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி சேமித்து வைக்கப்படுகிறது. அந்த நபரின் எதிர்கால பயன்பாட்டிற்காக தண்டு செல்கள் வங்கிக்குரிய கட்டணத்தை செலுத்தி சேமித்து வைக்கப்படுகிறது. ஸோ அப்போ குழந்தை பிறக்கும் பொழுது அதன் தொப்புள் கொடியிலிருந்து தண்டு செல்களை பிரித்தெடுத்து அவற்றை சேமிக்கும் முறைக்கு, குழந்தை பிறக்கும் பொழுது அந்த தொப்புள் கொடியிலிருந்து தண்டு செல்களை பிரித்தெடுத்து சேமிக்கும் முறைக்கு தொப்புள் கொடி இரத்த வங்கிகள் என்று பெயர். ஸோ அதான் தொப்புள் கொடி இரத்தம் ஆகிய இரண்டு தண்டு செல்களுக்கான சிறந்த மூலங்கள் ஆகிய இரண்டும். ஸோ அதே சமயம் தாய்சேய் இணைப்பு திசு, பனிக்குட அதாவது உறை மற்றும் பனிக்குட திரவம் ஆகியவை மிகுந்த அளவில் தரமான தண்டு செல்களை கொண்டுள்ளது. ஆகியவை மிகுந்த அளவில் நிறைய தண்டு செல்களை கொண்டுள்ளது. ஸோ ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த டாபிக் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம்.